ஆனை முகத்தான் ஒருவடையான் செய் அழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தினுடன் தெளிவு குருமேனி திருவேறு காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னருவின் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் முன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான். குருபியோ நமஹ. இன்றைக்கி மகாபெரிவாளுடைய திருநட்சத்திரம் அனுஷம் அது சொன்னாங்க. அதனால் அந்த குருவை வணங்குகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்மிருதி குருவே. காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். இன்னொரு சிறப்பு, 63 நாயன்மார்களிலே குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை. இன்னைக்கு குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜை. பாண்டி நாட்டிலே பிறந்தவர் மங்கையர்க்கரசி கூன்பாண்டியனிடத்திலே அவர் அமைச்சராக இருக்கிறார். அவரால் தான் திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்திலிருந்து வந்து அங்கே மதுரையிலே சைவம் தழைக்கின்றது. குலச்சிறை அதாவது குலச்சிறை நாயனார் வரவழைத்து பண்ணுறாரு. அவர் என்ன சிறந்த அமைச்சராக இருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் உணவு இட்டுட்டார். இந்த உணவு இடுறவங்க அவன் வர்றவன் எவ்வளவு அவன் தீவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் ஒரு அடியான் என்று போட்டாச்சுன்னா அவருக்கு சாப்பாடு. அதனால் பொதுவாக நாயன்மார்கள் வரலாற்றில் பார்த்திங்கன்னா உணவிடுதல் அது வந்து நம்ம அன்னதானம்னு சொல்கிறோம். ஆனால் அது அன்னதானம் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. சைவ மடங்கள் எல்லாம் போச்சிங்கன்னா மகேஸ்வரனுக்காக அந்த அடியார்களுக்கு போடும்பொழுது அந்த அடியார்கள் சிவனாகவே கருதி அது மாகேஸ்வர பூஜை என்று அந்த அன்னதானத்தை போடுவார்கள். அதனால் அந்த குலச்சிறை ஆலயம் வணங்கி இது கடந்த வாரம் அவர் பேச வேண்டியது கனவில் கடவுள் அருள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கும். அதனால் 3 நிலை உண்டு. ஒன்று ஜாக்கிரதம், சொப்னம், சுஷுப்தி. இந்த பாண்டுரங்களில் வரும் ஜாக்கிரதையும் சுஷுப்தின்னு சொல்லிட்டு கூட பாடுவார் பாண்டுரங்க. அதாவது கனவுலையும் நனவுலும் பாண்டுரங்கன்னு இப்படி பாடுவார். அதனால் நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, 3 நிலை மனிதனுக்கு உண்டு. இந்த 3 நிலையும் நிலையானது இல்லை. அந்த நனவு நிலைக்கு என்ன சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறான், ஜாக்கிரதம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜாக்கிரதம்னா நனவு. இதுலேருந்து தான் நம்ம பேசுகிற ஜாக்கிரதைன்னு வந்துருக்கு. நம்ம பார்த்து சொல்கிறோம்ல, ஜாக்கிரதையா போ ஜாக்கிரதை போ. என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையா போன்னு சொல்கிறோம். ஏதோ அர்த்தம் இருக்க தெரிஞ்சு சொல்கிறோமா? இல்லை, ஏதோ ஜாக்கிரதையா போ, கவனமாக போ, அவ்வளோதான் ஒன்று தெரியும். இப்போ ஜாக்கிரதம்னா நீ போக செய்யக்கூடிய செயலிலே முழு நினைவோடு இரு. அங்கே தூக்கமோ கனவோ வரும். அதான் ஜாக்கிரதம் நனவு. அடுத்தது சொப்பனம் கனவு. அடுத்தது ஆழ்ந்த கனவு அற்ற நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நமக்கு உண்டு. அதில் நம்ம கனவை மட்டும் எடுத்துக்கிறோம். நம்ம தமிழில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறான். கனவு நூல் என்று ஒன்றே உண்டு. கனவு நூல் என்ற ஒன்றே உண்டு. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கான். அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது. கனவுன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 பக்கத்துக்கு அதில் விளக்கம்.
நீ என்னென்ன கனவு காண்பியோ அந்த கனவை பற்றியெல்லாம் என்ன பலன் அப்படி அபிதான சிந்தாமணி நூல் பேர். சரி, இந்த கனவை பற்றி ஆராய்ச்சி சொல்லும்பொழுது என்னென்னமோ சொல்கிறாங்க. நனவில் நடக்காததெல்லாம் கனவில் நிறைவேறும் அப்படின்னு நினைக்க சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய மாளிகை கட்டணும்னு நினைக்கிறான். அப்படியே பெரிய இந்த காரில் என்ன வரி கொடுக்காத காரெலாம் வந்திருக்கேன், அந்த மாதிரி போகணும்லாம் நினைக்கிறான். அதனால் அது நனவில் நடக்கலை. ஆனால் கனவில் வந்து அவன் காரில் போகிற மாதிரியும் அப்படி பறந்து போகிற மாதிரி நினைக்கிறான். ஆகவே அந்த நினைப்பு கனவில் வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறார்கள். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறு காரணத்தோடையும் வருது, காரணம் இல்லாமலும் வருது. இது எல்லாருக்கும் அனுபவம் வந்திருக்கும். கனவுங்கிறது காரணத்தோடையும் வரும். உறவனோட பேசி நிற்போம், ஆனால் பார்த்து அந்த உறவுக்காரங்க வந்து பேசுகிற மாதிரி அப்போ தொடர்பு இருக்குது. தொடர்பே இல்லாமல் வரும். அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அது மாதிரி கனவு பலன் சொல்லும் பொழுது, கனவில் கடவுளை கண்டால் நல்லது நடக்கும். கனவிலே பாம்பு துரத்தினால் ராகு தோஷம் இருக்குது. கனவிலே பாம்பு கடித்தால் ராகு தோஷம் விலகிறது. இப்படி பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கனவு எப்பப்பெல்லாம் வருது பாருங்கள். ராத்திரியில் ஒவ்வொரு இடத்துல வந்து அது எப்படி அந்த நூல்லேருந்து எழுதி வந்தேன். ஒரு பாட்டாகவே எழுதி வச்சுருக்கான் பாருங்க. படைத்த முதல் சாமத்து ஓராண்டில் பலிக்கும். பகல் 2ஆம் கிடைத்த பின் சாமத்தில் திங்கள் 8ஆவதில் கிட்டும். இடைப்பட்ட சாமத்து 3ல் திங்கள் 3 என்பரால், திங்களுடன் 3 என்பரால். கடைப்பட்ட சாமத்து நாள் 10லே பலன் கைப்பற்றது. இந்த கனவு வந்து எப்பப்போ கண்டா என்னென்ன பலன்னு சொல்லியிருக்கிறான். முதல் ஜாமத்தில் யாமம்னு பேர். தமிழில் வந்து யாமங்கிறத 4ஆக படித்து 4 மணி நேரம்னு போட்டிருப்பான். அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. 10th பேர்லாம் படிச்சுக்கணும். யாமம் அது ஜாமம்னு சொல்லுவான். ராத்திரில் அதை வந்து 2.5 மணி நேரமாக பிரிச்சுங்க. அதனால் முதல் ஜாமத்தில் ஓராண்டில் வலிக்கும். ஒன்று படுத்து தூங்கும் பொழுது அப்போ கனவு வந்ததுன்னு சொன்ன ஆரம்பத்தில் 1 வருஷத்தில் வலிக்கும். 2ஆம் ஜாமத்தில் 8 மாதத்தில் வலிக்கும். 3ஆம் ஜாமத்தில் 4 அல்லது 3ல் வலிக்கும். 4ஆம் ஜாமத்தில் அதுதான் வெடிகாத்தால நேரம். 4வது சாமங்கிறோமே, அதுதான் உஷத்கால நேரம். 1 மாதம் அல்லது 10 நாளில் நடந்துடும். அதை விட 6 மணி 6:15 மணி சூரிய உதயம். சூரியனோட உதயத்தில் நீ காணக்கூடிய கனவு அன்றைக்கே பலிக்கும். அப்படிலாம் சொல்லி வச்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் பார்த்து அனுபவத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாண்டா, நீ வர்றதான் நான் கனவு கண்டேன், கரெக்டாக வந்து நிற்கிறியே. ஆனால் எல்லாமே நல்ல பலன் கொடுக்குங்க. அதுங்க ஒருத்தர் இறந்து போகிற மாதிரி நீ செத்து போன மாதிரி நான் கனவு கண்டேன்னா வருத்தப்பட மாட்டான். அப்போ ஆயுஷ்க்கு தாச்சுறாங்க, வளரும்னு சொல்கிறான். அதனால் இந்த கனவு எப்படி தருகிறது என்பதை நடைமுறையில் பார்த்துருக்கோம். அதுக்கு கடவுள் எப்படி அந்த கனவுல அருள் செய்தாங்கிறது தான் இங்கே 2-3 நிகழ்ச்சிகள் சொல்ல போகிறேன். கடவுள் எப்படி அதெல்லாம் நம்பணும். இப்போ உதாரணமாக நாம் எப்படி எடுத்துருக்கோம், கடவுளை கும்பிட்றோம். திடீர்னு ராத்திரி கடவுள் கனவுல வந்து இவனுக்கு ஒரு 2 இதோ பேசுகிறான், ஒரு 2 லட்சத்தை கையில் கொடு அப்படின்னா இது ஏதோ கெட்ட கனவு. கடவுளாவது வந்து சொல்கிறதாவது இந்த பண சமாச்சாரம் நம்ப மாட்டோம். ஆனால் முழுமையாக அதை நம்பும் பொழுது அங்கே கடவுளுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் முதல்ல ஒன்று ஆரம்பிக்கிறேன்.
கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாலன் தேவ ராய சுவாமிகள் இயற்றியது. அந்த பாலன் தேவராய சுவாமிகள் மடவிழாகம்ங்கிற காங்கேயத்துக்கு பக்கத்தில் மடவிழாகம் என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர். அங்கே பிறந்துட்டு மைசூர் உடையார் இல்லையா, மைசூர் உடையார்கிட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். சிறந்த முருக பக்தர், சிறந்த முருக பக்தர் மைசூர் உடையார்கிட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் இவர் அந்த கந்த சஷ்டி கவசத்தை எழுதுகிறார். கந்த சஷ்டி கவசத்தை எழுதுகிறார். எழுதி முடிச்சாச்சு. இறைவன் முருகனையே நினைஞ்சு எழுதிட்டு இருக்கிறாரா. இவர் மைசூரில் தானே அந்த ஊழியம் செஞ்சார்னு இருக்காரா. முருகன் கனவுல போனான். முருகன் கனவுல தான் கனவில் கடவுள் அருள். முருகன் கனவுல போனான். போய் அப்பா பாலன் தேவராயா, நீ என்ன பண்ணுற, உன்னுடைய கந்த சஷ்டி கவசம் நல்லா எழுதியிருக்க, இதை சென்னிமலை கோயிலிலே சென்று அரங்கேற்று. அரங்கேற்ற இருந்தால் தான் அந்த காலத்தில் ஒரு நூல் சிறப்படையும். கம்பராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றுச்சு, பெரிய புராணம் சிதம்பரத்தில் அரங்கேற்றுச்சு, கந்த புராணம் காஞ்சிபுரத்தில் அரங்கேற்றுச்சு, காஞ்சிபுரத்தில் அரங்கேற்றுச்சு. அதனால் ஒரு நூல் இயற்றி அது ஆலயங்களிலே அரங்கேற்றம் செய்யும் பொழுது ஆண்டவனுக்கு முன்பே அடியார்கள் முன்னிலையிலே அதை படிக்கும் பொழுது அது அடியார்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இறைவனாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் அந்த முருகன் சொல்லக்கூடாது, அரே நீ எல்லாம் எழுதியிருக்க, இங்கே இரு, நான் உனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லுங்க. சென்னிமலை சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருகாமா, அதான் சென்னிமலை. சிறகிரி தான் சென்னிமலை. அதனால் தோண்டி கோவிலில் அரங்கேற்றம் சொன்னாங்க. அதே போல் சுவாமிகள் அந்த சென்னிமலைக்கு வந்தார். கந்த சஷ்டி கவசத்தை சொல்லி அரங்கேற்றம் செய்கிறாரு. மக்கள் எல்லாம் வாடுகிறார்கள், இறைவனை காணுகிறார்கள். இறைவன் கனவிலே அவனுக்கு அருள் கொடுத்ததினாலே இன்னை வரையில் அந்த கந்த சஷ்டி கவசம் உலக புகழ் பெற்றதாக இருக்குது. நடுவில் பிரச்சனை வந்தால் கூட அது நீக்கப்பட்டு மிகச் சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே பாலன் தேவராய சுவாமிகளுக்கு இறைவன் கனவிலேயே அருள்வார். அது அப்படியே கடவுளை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அங்கே முக்கியம். அப்புறம் எடுத்துன்னா எனக்கு அன்னப்பர் தெரியுது, அன்னப்ப நாயனார். அது இன்னொரு சேரமான் பெருமாள் நாயனார் போயிட்டு வந்தேன். திருவஞ்சைக்குளம் கேரளாவில், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய தேவாரம் பாடிய ஒரே ஒரு ஸ்தலம் திருவஞ்சைக்குளம். இது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறையா இருக்கு. ஆந்திராவில் காளஹஸ்தி, ஆந்திராவில் காளஹஸ்தி, மீதி எல்லாம் தமிழ்நாட்டில். கேரளாவில் இருக்கக்கூடிய தேவாரம் பாடல் பெற்ற தலம் திரு அஞ்சைக்களம். இப்போ வாஞ்சிக்குளங்கிறான் பேச்சு வழக்கத்தில். இந்த பகவதி கொடுங்கலூர், கொடுங்கலூர்லேருந்து ஒரு 1.5 கிலோ 2 கிலோமீட்டர் தான். போயிட்டு வந்தான் நல்ல. அங்கே சேரமான் பெருமாள் நாயனார் என்ற சேர அரசன் ஆட்சி செய்கிறான் அந்த கொடுங்கலூர்லே. அஞ்சை ஊர் கொடுங்கலூர், அஞ்சை களம்ங்கிறது கோயில் பேர். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊரும் கோயில் பேரும் ஒன்றா இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் ஒன்று இருக்கும், கோயில் பேர் ஒன்று. திருவாரூர்னு பேர் தியாகராஜா கோயில், திருவாரூர்னு பேர். தில்லைன்னு பேர் ஆடலரசன் சிதம்பரம். அதனால் சில இடங்களில் ரெண்டும் ஒன்றா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த கொடுங்கலூரில் அஞ்சைக்களம்ங்கிறது கோயில் உள்ள பகுதி, வாஞ்சிக்குளம்னு சொல்லுவோம். அங்கே சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய சிறந்த சிவபக்தன் ஆட்சி பண்ணுறார்.
அவனை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, அந்த விபூதிக்கு எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான் பாருங்க சார். அவன் ராஜா, அவன் அப்பா எல்லாம் இறந்துடுறாங்க, இவன் எப்போ பாரு கோயிலே இருக்கிறான். யாரு? அரசன். அவன் இறந்த உடனே என்ன பண்ணுறான்னா, நாட்டுக்கு தலைவன் இல்லையே, தலைவன் இல்லைன்னா அந்த நாடும் சிறக்காது, படையும் சிறக்காது. பள்ளுவன் சொல்லுவான், படை சிறக்காதுன்னு. அதனால் எல்லாரும் போய் சொன்ன உடனே, நீங்கள் தான் அடுத்த வாரிசு வரணுன்னு உடனே இறைவன்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு உடனே போயிட்டேன். அவன் ஆட்சின்னா பறகுறான். அது வாரிசை புதுசாக கொண்டு வரான். அவன் வாரிசு உள்ளவனே அதை பற்றி கவலைப்படல. அதனால் சொன்ன உடனே இறைவனை உத்தரவு கேட்டுட்டு அவர் யானை மேலே வரார். யானை மேலே ஏற்றிட்டு அரண்மனை கொண்டு வராங்க. வரும்போது என்னாச்சுன்னா, எதுக்க ஒரு வண்ணா வரான். இந்த வண்ணா என்ன துணி துவைக்கிறதுக்காக உவர் மண்ணுன்னு பேர். உவர் மண்ணுன்னு பேர். துணி வெடிக்க மண்ணு முண்டு முத்துமாரியம்மான்னு பாரதியார் கூட பாடியிருக்காரு, மனம் எடுக்க வழி இல்லைன்னு. அதனால் அந்த உவர் மண், உப்பு மண், அதை வெள்ளாவி வச்சு அதை வச்சு துவைச்சான்னா வெள்ளையாயிடும் துணிகள். அந்த உவர் மண்ணை எடுத்துகிட்டு வரான். எங்கள் ஈரம் வேறு. எடுத்துட்டு வரும்பொழுது என்னாச்சு, தோலை தூக்கிட்டு வரான்னா அதுலேருந்து வழிஞ்சு உடம்பெல்லாம் அந்த மண்ணாகி கொஞ்சம் அங்கே வழிஞ்சு மண்ணாகிடுச்சு. கொஞ்சம் தூரம் வரான், உடம்பு உஷ்ணத்தினால காஞ்சி போயிடுது. காஞ்சி போனோன்னா உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? வெள்ளை வெளியேன்னு இருக்குது. அது அவர் மண்டு, விபூதி இல்லை, அது வெள்ளை வெளியேன்னு இருக்குது. முதல்ல தூக்கிட்டு வரான். சேரமான் பெருமாள் யானை மேலே வரான். வந்த உடனே பார்த்தது யானையை விட்டு இறங்கி அவனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டான். யாரு? அவன் சொன்னான், அடியேன்னு அடிவண்ணான். நீ ராஜாயா? அடியேன் அடிவண்ணான். இவர் சொன்னார், நான் உன் அடியேன். ஏன்னா எனக்கு அந்த திருநீற்றின் சிறப்பை நீ உன் உடலிலே காட்டினாய். உண்மையில திருநீர் இல்லை, உப்பு. திருநீற்றின் சிறப்பை காட்டினாய். நீ சிறந்த சிவபக்தன், என்னை இறைவனை ஞாபகப்படுத்தினார். ஆகவே ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் சாதாரண மனிதன் இருக்க அந்த வெள்ளையை கண்டு திருநீர் என்று அணிந்து என்று சொல்லி அங்கே வணங்கினான். அப்படிப்பட்ட அரசன் தினமும் சிவபூஜை செய்வான். தினமும் சிவபூஜை செய்வான், ஆத்மாத்மா செய்வான். சிவபூஜை செஞ்சு முடியும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக இறைவனுடைய சிலம்பு ஒலி கேட்கும். அவர் பேசும்பொழுது கூட 2 தடவை பேசினார். அந்த பூ விழுந்துருப்பார். ஆமாம், பூ விழுந்து 2 தடவை பேசினார், 2 தடவை பூ விழுந்து. அது மாதிரி அந்த குலச்சிறை நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கார். அதுவரை சேரமான் பெருமாள் தான். சிலம்பு ஒலி கேட்கும். ஒரு நாள் பூஜை பண்ணுறான், சிலம்பு ஒலி கேட்கவே இல்லை. ஒரே கவலை, நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை இந்த சாமி எங்கேயாவது போயிட்டாரான்னு நினைக்கல, அவர் எங்கேயாவது போயிட்டாரான்னு நினைக்கல, டூருக்கு போயிட்டாரோன்னு. அவன் என்னமோ பூஜையில் தப்பு அப்படின்னு தன் மேலே வருத்தப்பட்டு தன்னை மாய்த்து கொள்ள வேண்டுங்கிற நிலைமைக்கு வந்தான். தப்பு பண்ணிட்டேன். எப்பவும் கிடைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருள் சிலம்பொலி கேட்கலை. ஆகவே நான் தன்னை மாய்த்து கொள்கிறேன் என்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அந்த சமயத்தில் சிலம்பொலி கேட்குது. அந்த சிலம்பொலி கேட்குது. இப்போ கேட்குறான், ஆண்டவன்ட்டு பேச முடியுமான்னு கேட்காதீங்க, பேசலாம். அதுக்கு உள்ள மனசு தூய்மையாக இருக்கணும், உயர்ந்த நிலைமைக்கு போகணும். இப்போ கடவுளே என்ன இப்படி நடந்ததுன்னு உடனே அப்படியே தூங்கிட்டான். அன்றைக்கி தூங்கியாச்சு. கடவுளை நினச்சிங்க. அப்போது அவனுடைய கனவுல போய், அப்பா சிதம்பரத்தில் சுந்தரன் ஒருத்தன் தான், 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணம் ஒரு 3 சாத்துவிதமே ஆக சிந்துவாய் சடையான் அந்த ஆனந்த பெரும் வெள்ளத்திலே அவன் மயங்கி மலர்ந்து நின்றான், பாடி சிறந்து நின்றான். அவன் பாட்டில் மயங்கி போயிட்டேன்டா. அவன் பாடிக்கிட்டே இருந்தானா,
அப்படி அது வந்து அந்த பாட்டையே ரசித்து கொண்டிருந்தேன், அதனால் தாமதம் ஆயிடுது அப்படின்னு அவனுக்கு போய் சமாதானம் சொல்கிறாரு கனவுல. இந்த நால்வரில் அந்த சுந்தரர் பாட்டுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, சுந்தரர் என்பது வேறு, சிவன் வேறு இல்லை. தன்னையே தான் சுந்தரராக வச்சுக்கிட்டு சில காரணங்கள் அங்கே அணிந்ததை பார்த்ததுனால நீ தென் திசைக்கு போ, திருவாரூருக்கு போன்னு சொல்லி எதுக்கு போகணுன்னா, தென் திசை வாழ்ந்திட தமிழ் பாடல் திறந்துட மூலமாக பாட்டை கேட்கணும்டா, அங்கே போ தமிழ் பாட்டை கேட்கணும் அங்கே போய் அப்படின்ட்டு. அதனால் அவன் ஆரம்பத்திலேயே அனுப்பினது சுந்தரனுடைய பாடலை ரசிக்கிறது தான். அவன் வந்து அந்த சிதம்பரத்தில் இருக்கும்போது அப்படியே மயங்கி நின்றுட்டான், அதனால் தாமதமாகிடுச்சுன்னு சொன்ன உடனே அப்போ குளச்சிரை என்ன பண்ணுறாரு, அப்போ நான் தான் பக்தன், எனக்கு இந்த ஒளி இறைவனுடைய அருள் கிடைக்குதுன்னு நினச்சிருந்தேன், இது கூட சிறந்தவன் இருக்கானோ, அவனை போய் பார்க்கணும். ஒரு ஆச்சரியம் வருமா இல்லையோ. அதுக்கப்புறம் அவர் வந்து திருவாரூருக்கு வருகிறார், 2 நண்பர்கள் ஆகிறாங்க. 2 பேருமா பல இடங்கள்லாம் அழிஞ்சிட்டு போகிறாங்க. அது தனி வரலாறு. திருவஞ்சை குளத்துக்கு 2 பேர் போகிறாங்க. அப்போ ஒரு நாள் ஆலயத்தில் இருக்கும்பொழுது 2 தடவை வந்துட்டு போகிறார் சுந்தரர். முதல்ல வந்துடுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை போகிறார். அந்த சமயம்தான் சுந்தரர் இங்கு வந்த காரியம் முடிவு பெறுகிறது. அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறான், எப்போ கூப்பிட்டு தன்னுடைய பூதங்கணங்களை கூப்பிட்டு, அப்பா யானை அனுப்பிச்சு அவனுக்கு வர வழி, வெள்ளை யானை 4 தந்தங்கள், வெள்ளை யானை 4 தந்தங்கள், நீ அவனை வரவழி அப்படின்னு சொன்ன. அதுதான் திருவஞ்சை காலத்தில் கோவிலில் அப்போ இருக்கும் பொழுது அந்த வெள்ளை யானை வருது. அந்த சேரமான் இருக்கானே, அவன் அரண்மனை அப்போ தான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான், இதென்ன குடிச்சிக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான், எப்படி வேணாலும் நினச்சிங்க பண்ணிகிட்டு இருக்கான். வெள்ளை யானை வந்த உடனே இவர் என்ன பண்ணார், தான் என்னை முன்படைத்தான் அது அறிந்துதன் என்களோ தேவாரம் பாடிட்டு கிளம்பிட்டு அந்த வெள்ளை யானை மேலே. இப்போ அந்த வெள்ளை யானை மேடைன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, மேடை இருக்காங்க. வெள்ளை யானையில் நாங்கள் போகும்பொழுது அந்த சுவாதி முடிஞ்சு 2வது நாள் போகிறோம். அது சொன்னால் 2ஆம் விழா இருந்தால் பார்த்துருக்கலாம் அந்த விழாவைன்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டம் ஆடி சுவாதி அவள் வந்துட்டு தான் என்னை முன்படைத்தான் பாட்டு போகிறாரு. போய் சேரமான் வேண்டேன், அப்பா உன் ஃப்ரெண்டு நண்பன் வெள்ளை யானையில் கைலாயம் போயிட்டுருக்கான் அப்படின்னு ஒன்று. ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னாரு. எப்போதுமே அவன் வந்து யானையில் தான் வந்து ஆக்சிடென்ட் எப்போவும் சேரமான் குதிரையில் தான் வரும், சேரமான் குதிரையில் தான் வரும். அதனால் குதிரை காதில் நமச்சிவாய மந்திரம் ஓதினா அது சுந்தரருக்கு முன்னாடி போயிட்டு. அதனால் 2 பேருமா கைலாயத்துக்கு போனார்கள். எனவே இந்த கதை என்ன போயிட்டே இருக்குது. இந்த தானனை முன்படுத்தான் பாடினார் இல்லையா, அதை வந்து வருணன்ட்ட கொடுத்து, டேய் நான் திருவஞ்சிக்கலத்துலேருந்து கிளம்பி வந்து அங்கே பாடினது இதை கொண்டு போய் அங்கேயே சேர்த்துருவார். யார் வருணன்ட்ட கொடுத்து இந்த பதிகத்தை அங்கேயே சேர்த்துருவார். அந்த பதிகத்தை அங்கே தமிழில் தான் பொறிச்சு வச்சுருக்கான், கல்வெட்டு பொறிச்சு வச்சுருக்கிறார். அதனால் இதில் என்ன இந்த கனவின் அருள்னு சொன்னால், இறைவன் சேரமான் கனவிலே தோன்றி அந்த சுந்தரரை பற்றி சொன்னதனாலே இருவருடைய நட்பு வளர்ந்தது. இருவருமாக சேர்ந்து கைலாயத்துக்கு செல்கின்றார்கள். அங்கே போய் அவர் பொண்ணு தந்தாது எல்லாம் போயிட்டார். ஆகவே கணவன் இறைவனுடைய அருள் 2 சிவனடியார்களை ஒன்று சேர்த்து அனுப்பியது. அதனால் அப்போ இறைவன் ஒன்றை வந்து கொடுக்கணும்னு நினச்சான்னு வச்சுங்க, அவனுக்கு கொடுத்துடலாமே. இறைவன்ட்டு கேட்குறான்ப்பா எனக்கு அதுக்கு அவன் யாருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறது அவனுக்கு எப்போ கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அது ஒரு நிகழ்ச்சி ஒன்று. முதல் தடவை சுந்தரர் வந்து சேர்மான் பெருமாள் பார்த்துட்டு வரார். நிறையா பொருளை கொடுத்து அனுப்புகிறான். யார் அவன்?
அப்படி கோயம்புத்தூர் பக்கம் வரார். திருமுருகன் பூண்டின்னு ஒரு இடம், திருமுருகன் பூண்டின்னு. அப்போ காடு போய் தானே அப்படி நடந்து வர்றாரு. திருடர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா பொருளையும் திருட்டான். அப்போயே லூட் அடிச்சிட்டான், எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. இவர் அது என்னடா அது திருட்டுல போயிட்டு எல்லா பொருளும் அவன் கொடுத்ததாச்சேன்னு நேராக திருமுருகன் பூண்டி கோவிலுக்கு வராரு. இந்த மாதிரி திருட்டெல்லாம் நடக்குது, திருடம் உள்ள ஓட்டில் நீ ஏண்டா இருக்கேன்னு தான் உரிமை. தம்பிரான் தோழர் உரிமையோடு பேசக்கூடியவர். அதனால் நீ அங்கே இருக்கேன்னு பதிகம் பாடுறாரு. உடனே எங்கேயும் போகிற ஒவ்வொரு நான் தான் இருக்கேன். திருடனாக வந்தால் நானும் என் பூத கணங்களும் தான். அதுவும் இதற்கு இந்தா நான் உனக்கு கொடுத்தேன், அது மேலும் தேவை. ஆக இறைவன் தான் அவனுக்கு உதவணும். எத்தனை இடத்துல அவனுக்கு கொடுத்துருக்கான்னு தெரியுமா? கல்லெல்லாம் ஆகினா, விருதாஜத்தில் போட்டு திருவாரூரில் எடுத்தான், திருக்கோயில்குண்டத்தில் கொடுத்தான். அதனால் எத்தனை இடத்துல நான் தானே கொடுத்துட்ருக்கேன் உனக்கு. அது சேரமான் பெருமாண்டேன்னு வாங்கிட்டு வர, அது வச்சுக்கோ, நானும் உனக்கு தான். ஆனால் இறைவன் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எதன் மூலம் கொடுக்க வேண்டும்னு தெரியும். இப்போ சேரமான் பெருமாள் தானே சொன்னேன், அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். கடிதம் எழுதினது மட்டும் இல்லை, 2 பேர் கனவுலையும் போய் சொல்கிறான். அதுதான் ஏன்னா இந்த கனவு சொல்லிட்டு வெறும் கடிதம் சொல்லக்கூடாது இல்லையா. 2 பேர் கனவுலையும் போய் சொல்கிறான். மதுரையில் பானபத்திரன்னு ஒரு தந்தார், அது திருவிளையாடலில் பார்த்து. அவர் கோயிலில் பாடுறது தான். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை பாட்டு கேட்டு போயில கோவிலில் பாடுறது. முதல்ல அரசு அவையில் புலவராக தான் இருந்தார். அவருடைய தெய்வீக தன்மையை பார்த்துட்டு நீ கோயிலே பாடுன்னு அனுப்பிட்டான். அப்படி கோயிலே பாடிட்டு இருக்காரு. வறுமை வந்துடுச்சு. வறுமை கேட்கவே திருப்பி அரசு பொதுவாக கேட்கறது கிடையாது, கேட்க மாட்டாங்க. தானாக உதவி செய்யும். புலவெல்லாம் பாடுவான், அதில் இடையில ஒரு வார்த்தை விடுவான். அது மாதிரி இவர் பக்தி இறைவனை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு இருக்க சொக்கலிங்க பெருமான் மேலே பாடிட்டு இருக்காரு. அவனுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. சொக்கலிங்க பெருமான் அவர் என்ன எடுத்து கொடுத்துக்கலாமோ இல்லையா நிறையா. ஏன் செய்யலைன்னா மாமனார் வீட்டு சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டானோ என்ன. மதுரை திருமணம் பண்ணிட்டு அங்கே வந்திருக்காருல, அதனால் கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளை மாமனார் வீட்டில் போய் தங்கலாம், அதுக்கு சொக்கலிங்க பெருமான் சாட்சி. அதனால் அவருக்கு பொருள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். யார்? சொக்கலிங்க. உடனே கடிதம் எழுதுகிறான். யாருக்கு? இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு. இவர் இருக்கிறது மதுரை, அவர் இருக்கிறது சேரநாடு. ஒரு கடிதம் எழுதி இவர் கனவுல தோன்றி, அப்பா நான் உனக்கு ஒரு கடிதம் தரேன், அதை எடுத்துகிட்டு போய் அவன் சேரமான்கிட்ட கொடுத்தா உனக்கு நிறைய பொருள் தருவான், அதை வாங்கி உன் வறுமையை போக்கிக்கோ, நீங்கள் வந்துடும், திருப்பி இங்கே வந்துடணும், ஆகா சுகமாக இருக்குன்னு அங்கே தங்கிடக்கூடாது. அதே போல் அவனுடைய கனவுல போய் என்னுடைய பக்தன் வருவான், அவனுக்கு வேண்டியதை கொடுத்து திருப்பி அனுப்பிச்சு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. மண்ணும் மதுரை திருவால இறைவர் அன்பால் பண்ணும் இசை பாடலில் பரவும் பாணனார் பத்திரனார்க்கு நன்மை தீர பெரும் செல்வம் நல்க வேண்டி அருள் புரிவார். கனவுல போய் என்பால் எப்பொழுதும் பரவு சேரமாந்தனை உனக்கு பைங்கானம் பட்டாடை இதெல்லாம் கொடுங்க. இதில் இந்த கடிதத்தில் என்ன, ஒருத்தருக்கு கடிதம் எழுதினா எப்படி எழுதணும், சும்மா வரவன்ட்ட ரூபா கொடு இல்லை. நான் யார், முதல்ல தன்னை பற்றி சொல்லணும். அவன் சிவன் பெருமான் அருளை பெற்றிருக்கிறான். சிவபெருமானை பார்க்கல. அருளை பெறுதல் வேறு, அவனை காணுதல் வேறு. நான் அருளை பெற்றிருக்கிறான்.
நாயன்மார்கள் சிவபெருமானை பார்த்து அருளை பெற்றிருக்கிறார்கள் ஒன்று ஒன்றுலையே. அதனால் இது மதுரையில் அனுப்புகிறான், மதுரை பெருமான். அப்போ தான் யார் எங்கே இருக்கேன்னு முதல்ல சொல்லணும். அடுத்தது அவனை பற்றி சொல்லணும். நீ யார், நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன், இதை கொடுத்து அனுப்பிச்சு அது என்ன வேணுங்கிறத சொல்லணும். 3 விதம். ஒரு கடிதம் ஒருத்தருக்கு எழுதினா நமக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரிய பழக்கம் இல்லை அப்படின்னா நான் யார், என்னை பற்றி எழுதணும். அப்புறம் நீ யார், நீ இப்படியெல்லாம் உதவியெல்லாம் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறீங்க அப்படின்னு உன்னை பற்றி சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்லணும். அது இந்த பாடல் சொல்கிறான். சிவன் யாருன்னா மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில்பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். முதல்ல சிவன் தன்னை பற்றி சொல்கிறான். எங்கே இருக்கான்? பெரிய மதில் சூழ்ந்த மாடக்கூடல். இந்த மதுரைக்கு 3 பேர். நான்மாடக்கூடல்னு ஒரு பேர், ஆலவாய்னு ஒரு பேர். ஆலவாய்னு ஒரு பேர், நான்மாடக்கூடல்னு பேர். அந்த நான்மாடக்கூடல்னா இந்த மதுரையை இந்த வெள்ளம் அழிக்க வரும்பொழுது 4 பக்கத்துலேயும் மேகங்கள் சூழ்ந்து மதுரையை காப்பாற்றிச்சான். அதனால நான்மாடக்கூடல். ஆலவாயின்னு சொன்னால் ஒரு பாம்பு. ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் அந்த ஆலவாயத்து மதுரை வருது. ஒரு பாண்டியன் ஆட்சி செய்கிறான். பாண்டியனுக்குரிய குலதெய்வம் சொக்கலிங்க பெருமான். அவன் போனான், அப்பா என் ஆட்சியினுடைய எல்லை எதுன்னே தெரியலையே, நீ தான் எல்லையை காட்டணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் ஒரு சித்தராக தோன்றி தன் கையிலே இருக்கக்கூடிய ஆலவா என்ற ஒரு பாம்பை அவனுக்கு ஒரு எல்லையை காட்டுப்பா, அவன் நாட்டு எல்லையை காட்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அது வடக்கு வடகிழக்கு என்னது ஈசானமுலை. ஈசானமுலையிலே தலையை வைத்து அப்படியே 4 பக்கமாக வளர்ந்து தன்னுடைய வாளை தன்னுடைய வாயிலை வைத்து கொண்டது. அப்படி எல்லை சித்தராக எல்லையை காமித்து கொடுத்தது ஆலவா என்று சொல்ல பாம்பு. ஆகவே அந்த மதுரைக்கு ஆலவா இருக்குது. அதுதான் சொல்கிறாருங்க. இந்த நான்மாடக்கூடலில் அந்த என்னடான்னா பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் வயல் வீழ் ஆலவாய். நல்ல விளைவிலேன்னு இருக்கக்கூடிய அன்னப்பறவையில் அங்கே அன்னம் எங்கே இருக்கும்? நீர்வளம் மிக்க இடத்துல தான் இருக்கும். அதனால் வயல் வளம் அதிகம், அதனால் அன்னப்பறவை அதிகம். அப்படி வளம் மிகுந்த ஆலவாயில் குடிகொண்டிருக்கிற சிவன் நான் உனக்கு ஒரு கடிதம் தரேன். இந்த கடிதத்தை அப்படி நீ எப்படிப்பட்டவன்? பருவ கொன்மு படியென பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரரன் காண்க. எப்படி இப்படின்னா வெண்கொற்ற குடையிலே ஆட்சி செய்கிறாய், வெண்கொற்ற குடையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் ஒன்று போல உரிமையாக எடுத்து கொடுக்கறதுலையா உன் அண்ணாவா உனக்கு என்ன வேணும் கல்யாணம் எடுத்துன்னு போ, ஓம்பொருள் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து அப்படி உரிமையாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா முதல் குலவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன். தான் குதிரையில் போவான்னு சொல்லி. அப்போ சேரலன் குதிரையிலே செல்லக்கூடிய நீ காண்க. இதை பாடுறா. முதல்ல நான் யாருன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அவனை சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்? பண்பால் யாழ்வையில் பானபத்திரன், பண்பால் யாழ்வையில் பானபத்திரன், யாழ் வாசிக்கக்கூடியவன். அவன் பேர் பானபத்திரன். அவன் எப்படி கொண்டு தெரியுமா? தன்பால் என்பால் அன்பன், தன்போல் என்பால் அன்பன். ஒன்ன மாதிரி அவனும் எனக்கு ஒரு பக்தன்டா. தன்போல் என்பால் அன்பன், ஒன்ன மாதிரி அவனும் ஒரு சிறந்த பக்தன்டா. உன்னை காண்பது கருதி வந்தான், உன்னை பார்க்கறதுக்காக வர்றான். நீ என்ன செய்யணும் தெரியுமா? மான் பொருள் கொடுத்து, நிறைய பொருளை கொடுத்து வர விடுப்பதுவே. கொடுத்துட்டு அங்கேயே வச்சுக்கூடாது, வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு
இவருக்கும் ஒரு கையில் கடிதத்தை எழுதி கொடுத்து இவர் கனவிலே தோன்றி அங்கே போன்னு சொல்லி, அதே போல் சேரமான் பெருமாள் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கடிதம் எடுத்துகிட்டு வருவான், அவனுக்கு நீ கொடுன்னு சொன்ன உடனே இறைவன் அருளை ஏற்றுக்கொண்டு இது மாதிரி பானபத்திரன் வருகிறான் என்று சொல்லி அவரை வரவேற்பதற்கு எல்லையிலே தயாராகியிருந்து வரவேற்று அவருக்கு அந்த பொருளை கொடுத்து அனுப்புகிறான், வேண்டிய பொருளை கொடுத்து அனுப்புகிறான். அதனால் கனவினாலே அருளை கொடுத்து பொருளையும் கொடுத்தான் பானபத்திரனுக்கு. இது கனவினாலே வந்த அருள். நான் உடனே சொல்லிவிட்டு முடிச்சுடுறேன். அது பூசலாரும் அதே மாதிரி கண்ணப்பர் இருக்குது, பூசலார் இருக்குது. ரெண்டும் முடிஞ்சால் சொல்கிறேன், நான் நேரத்தை பார்த்துங்க. பூசலார் கனவு மனசுனால கோயில் திருநின்றவூர் இருக்குல்ல, ஹிருதயாலீஸ்வரர்னு வேறு, ஹிருதயபாலீஸ்வரர்னு வேறு. மனத்தினாலே கோவில் கட்டுறார். அவர் ஒரு அந்தனர் குலத்தில் பிறகுறாரு. மனசில் அவருக்கு கோவில் கட்டணும்னு ஆசை, ஒன்றும் நடக்கல. ஆசை அது ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு. ஆனால் மனசால் நாம் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய இந்த எக்ஸபிரசத்தில் கேட்பான்னு சொல்லுவாங்க, உலகத்திலேயே அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் அது மனசு. இங்கே உட்காந்துருப்பான், திடீர்னு நீ அமெரிக்காவில் நம்ம பொண்ணாத்தில் இருக்கமா வந்தாச்சு. அதனால் இங்கே உட்காந்துருக்கான், அப்படி உலகத்தையே சுற்றிட்டு வந்தாச்சு. அதனால் அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா மனசு தான். இப்போ ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறார்ல, மனசாலே அப்படி அபாடி பிரம்மாண்டமாக தியாகராஜர் மாதிரி ஒரு அத்தனை வேலி பெருசாகவும் கட்டிடலாமே. திருவாரூர் தியாரு ரொம்ப பெருசு கட்டிடலாமே. இல்லை, மனதால் அதை கட்டினால் கூட நம் உடம்பாலே வெளியிலே செய்யும் பொழுது எப்படி செய்கிறோமோ அந்த குழி தோண்டி அதுக்கு எத்தனை நாள் ஆகும், அது கடைக்கால் போகிறாங்க இல்லையா, அதுக்கு எத்தனை நாள் ஆகும், அந்த பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கப்புறம் அந்த பொருள்களெல்லாம் வச்சு கட்டுமான பணி என்ன ஆகும், இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் கட்டிட்டு வர்றார். இதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் ராஜசிம்ம பல்லவன்னு வேறு, ராஜசிம்ம பல்லவன்னு அவன் கைலாசநாதர் கோயில் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ போனீங்கன்னா அது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கடைசியில் இருக்குது. ஆமாம், கச்சபேஸ்வரர் கோயிலேருந்து 2 கிலோ போகணும். ஆமாம், தொல்பொருள் துறையில் தான் இருக்குது. ஏதோ பேருக்கு பூஜை நடந்துருக்கு. அதனால் அதுக்கு இப்போ காட்சி பொருளாக தான் அங்கே இருக்குது வரவங்கெல்லாம், காட்சி பொருள். அதனால் இந்த கச்சபேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, அதுலேருந்து அங்கே உள்ளடங்கி தனியாக போகணும் இருக்குன்னு. அந்த கோவிலை கைலாசநாயகரில் கட்டிகிட்டு இருக்கான். அப்போ அந்த வெளிப்புறத்தில் தானே கட்டலாம். அப்போ அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொன்றும் அப்படியே கட்டி போயிட்டு கோபுர கலசம் வரையும் வந்தாச்சு. கோபுரத்தையும் நிர்மாணம் பண்ணிட்டான். அவன் யாகசாலையையும் அமைச்சுட்டான், கும்பாபிஷேக நாளையும் குறிப்பிட்டுட்டான். இன்னையிலேருந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம்னு அவனும் முடிவெடுத்துட்டான். பத்திரிக்கைலாம் வச்சு விட்டான். அன்றைக்கி ராத்திரி கனவில் அவர் போகிறார். யார்? ஈஸ்வரன் சிவபெருமான் போகிறார். ராஜசிம்ம பல்லவன்ட்டேன், அடே நான் திருநின்ற ஊரில் பூசலான்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கோயில் கட்டிகிட்டு இருக்கான், அவனும் அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கான், நான் அங்கே போக போகிறேன், நீ இன்னொரு நாளுக்கு தள்ளி வச்சுக்கோ. நான் பூசலாருங்கிறவங்க கோயில் கட்டியிருக்கிறான், அதனால் அங்கே போகிறேன், அதனால் நீ உன்னுடைய கும்பாபிஷேகனால தள்ளி வச்சுக்கோ. என் கடவுளை 2 இடத்துல இருக்க முடியாத. ஒருத்தருடைய புகழை வெளிப்படுத்துவதற்காக சொல்கிறார். அதனால் அந்த பல்லவன் ராஜசிம்ம பல்லவனுக்கு என்ன தெரியுமா பேர்? வானொலி கேட்ட பல்லவன் பேர். இறைவன் கனவிலே தோன்றி உறக்க சொல்லியிருக்கிறான், அவனுக்கு வானொலி கேட்ட பல்லவன் பேர். அவன் பார்த்தான்,
அது நாம் இப்படியெல்லாம் பெரிய கோயில் கட்டுக்கோம், இறைவனே வந்து சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துலேயும் திருநெல்வேலிக்கு வந்துட்டான். வந்தால் ஊருக்குள்ளே வரான். ஒரு அமைதியாக இருக்குது. ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே தெரியல. திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே தெரியல, ஒரு கோயில் இருக்கிற மாதிரியே இல்லை. என்னடா இன்றைக்கி கும்பாபிஷேகம்னு சொன்னாலே கடவுளே சொல்லியிருக்கானே இப்படி இருக்கேன்னு உடனே அங்கே வந்து கேட்குறான். அங்கே போகிறவங்கள இங்கெல்லாம் ஒன்றும் கோவில் இல்லையே, சந்தேகம் தான். அதோ மரத்தடியில் ஒருத்தர் உட்காந்து கேட்குவார், கண்ணை முடிட்டு எப்போ உட்காந்து பேர் அந்த ஆளை போய் கேடு. அவன் பல்லவன் குதிரையிலேருந்து இறங்கி அவரை போய் பூசலாரை கூப்பிட்டு கேட்க, இரு கடம் புறப்பட்டு கொண்டிருக்கிறது, கடம் பிரகாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது, அந்த ஏணியிலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், உச்சியிலே போயாச்சு, மந்திரம் ஜபிக்கிறார்கள், கடம் கும்பாவில் இப்படி ஒன்று என்னமோ காமெடி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே நின்றுட்டான். அதுக்கப்புறம் அவர் எல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னா ராஜா இவரு பதட்டம் ஆயிடுச்சு. இல்லை ஒரு ராஜா வந்து நிற்கிறான் என்னட்டு. அப்புறம் அவருக்கு விழுந்து வணங்கி, இறைவன் இங்கு வருவதாகத்தான் எனக்கு சொன்னான். நான் கட்டிய அந்த கற்கோயிலை விட நீங்கள் கட்டிய மனக்கோயிலைத்தான் அந்த இறைவன் விரும்புகிறான். ஆகவே உம்மை நான் வணங்க வந்தேன் என்று சொல்லி ஒரு அரசன் பூசலாரை வணங்குகிறான் என்று சொன்னால் இது ஒரு வரலாறாக இருந்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. நாம் புறத்திலேயே இறைவனை வணங்குவதை விட அகத்தின் உள்ளே போக வேண்டும், காண வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அப்புறம் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி அதே போல தான் அந்த கண்ணப்பருக்கும் 6 நாளில் வரும்பொழுது இறைவன் அந்த சிவகோசியரையார் கனவிலே போய் கண்ணப்பர் வரலாறுன்னு தெரிஞ்சிருக்கோம். அவர் கனவில் போய் சொல்கிறாரு, அவனுடைய வடிவெல்லாம் என் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நாம் அறியும் அறிவு என்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவான் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறி கண்ணப்பன். அது அப்போ கண்ணப்பன் கிடையாது, அப்போ திண்ணன்னு பேர். அவனுடைய பெருமையை சிவகோசரியாருக்கு கனவுல போய் அந்த மாதிரி சொல்கிறாரு. உனக்கு அவன் பெருமையை காட்ட நாளைக்கு பின்னாடி வந்து ஒடி, வேறு எங்கேயாவது ஒழிஞ்சா தப்பு பார்த்துருவான், நீ பின்னாடி ஒடின்னு கேட்டு அந்த கண்ணிலிருந்து குருதி வரவழைத்து அவனுடைய பெருமையை சொன்னார். அதனால் சிவகோசரியார் கனவிலே வந்து தோன்றி இறைவன் சொல்லி கண்ணப்பனுடைய பெருமையை காண வைத்தார். ஆகவே இறைவனை உள்ளுக்குள்ளே சொல்லிட்டே போகிறாங்க. ஆமாம், சங்கிலி நாச்சியாக இருக்கும். அதுவே கனவுல தோன்றா சங்கிலி, இந்த பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார். சுந்தரர் திருவாரூருக்கு வர, அப்போ தான் கண்ணு போகிறது. அது திருவாரூருக்கு வராது. திருவாரூரில் வந்தேன்னா அவள் அந்த பறவை சங்கிலி நாச்சியார் வந்து ஞாயிறுங்கிற ஊரில் பிறந்தவா. அவள் வந்து திருவொற்றியூர் கோயிலில் வேலை செஞ்சுருக்கா, தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்த உடனே அவள் மேலே திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசை வந்ததுக்கு காரணம் ஆரம்பத்தில் கைலாயத்துலேருந்து வந்தது, அந்த வந்தது. அப்போ சிவபெருமான்கிட்ட சொல்லி, அப்பா நீ ஏற்பாடு பண்ணு, திருவாரூர்லேயும் அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், இங்கேயும் அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது சொல்லிவிட்டு சொல்கிறான். சிவபெருமான் போய் சங்கிலி நாச்சியார்கிட்ட சொல்கிறான், அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகும், உன்னை கல்யாணம் பண்ணி விட்டுவிடுவான், உன்னை கல்யாணம் பண்ணி விட்டுவிடுவான். அதனால் அவன்கிட்ட நீ சத்தியம் வாங்கிக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சுந்தரத்தையும் சொல்லிட்டாரு, அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துரு. சுந்தரர் எங்கேருந்து வந்தான், இங்கேவா திருவொற்றியூரா தியாகராஜா ஆதிபுரீஸ்வரா என்ன பண்ணுற, அவள் வருவா சத்தியம் பண்ணுறதுக்கு சன்னிதானத்துக்கு வருவா. அப்போ நீ அங்கே இருக்காத, மகிழ மரத்தில் போய் வந்து, மகிழ மரம் வந்து அங்கே ஸ்தல விஷயம், மகிழ மரத்தடிக்கிட்ட போயிடு, இங்கே சத்தியம் பண்ணி விட்டுறேன். அது பரவாயில்ல, போய் சத்தியமாயிடு. இந்த ஆள் சும்மா இருக்கக்கூடாது தான், நேராக அவர்கிட்ட போய் அவன் இந்த மாதிரி சொல்லுவான், சன்னிதானத்தில் வந்து
சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவான். வேண்டாம் வேண்டாம், சன்னிதானம் வேண்டாம், மகிழ மரத்துக்கு அந்த செலவிஷத்துக்கிட்ட வான்னு சொல்லுன்னு அங்கே சத்தியம் பண்ணின்னு அங்கே 2 பேருக்கும் விளையாட்டை வச்சு அங்கே திருமணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் நண்பனாக இருந்தாலும் திருவாரூர் போகும்போது அவர் கண்ணு போகிறது, திருவெண்பாக்கத்தில் ஒரு கண்ணு, காஞ்சிபுரத்தில் ஒரு கண் கிடைக்கிறது. அப்படி அருள். அதனால் இறைவன் கனவிலே தோன்றி செய்வன எல்லாம் அருளெல்லாம் நன்மைக்குத்தான், நன்மைதான் செய்வான். அதனால் நாமும் அந்த கனவுல கடவுளை பார்ப்போம், அவன் அருள் கிடைக்கட்டும் என்று நிறைவு செய்கிறேன். வணக்கம்.